ரொம்பவே சிம்பிளாக 4 ஸ்டெப்ஸில் அதை நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஷுவலாக ஸ்டிக் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பு மிடில் ஃபிங்கரை வெளியே கொண்டு வந்து மிடில் ஃபிங்கராலையும் செகண்ட் ஃபிங்கர் பாயிண்டிங் ஃபிங்கரால் நீங்கள் பவுன்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ உங்கள் தம் ஃபிங்கர் வந்து வெளியே வந்துடும், இந்த 2 ஃபிங்கர்ஸும் வெளியே வந்துடும். இதுதான் உங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது, இப்படி நம்ம எடுத்துகிட்டு வரோம். செகண்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த 4th ஃபிங்கரால் இப்படி கொண்டு வர போகிறோம். ஓகே, 4th ஃபிங்கராலையும் இந்த ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் இப்படி இருக்க போகுது. நெக்ஸ்ட் திருப்பி இன்னொரு ரொட்டேஷன் பண்ண போகிறோம். இந்த தடவை அகைன் செகண்ட் ஃபிங்கராலையும் மிடில் ஃபிங்கராலையும் இப்படி கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் இந்த தம் ஃபிங்கர் இப்படி யூஸ் பண்ணி இப்படி பிடிச்சிட போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ 4 ஸ்டெப்பு தான். 1 2 3 4. திருப்பி நம்ம ஸ்லோவாக பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4. அவ்வளோதான். 1 2 3 4. கரெக்டாக 4 ரொட்டேஷனில் இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். 1 2 3 4. முதல்ல ஸ்லோவாக நல்லா பண்ணிக்கோங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வரும். முதல் தடவை பண்ணும்போது ஸ்டிக்கு கண்டிப்பாக கீழே ட்ராப் ஆகும், எடுத்தோடனே கண்டிப்பாக கரெக்டாக வராது. ஸ்லோவாக இந்த மோஷன் 1 2 3 4. ஒன் 2 3 4 இது மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டிக் ட்ரிக் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸ் எதை லேர்ன் பண்ணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அடுத்த வர வீடியோஸில் பார்ப்போம். இதே ட்ரிக் வந்து எப்படி ஒரு பீட் வாசிட்டு ஏதோ ஸ்டிக் ட்ரிக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது, அதை பற்றி ஒரு வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் இல்லை நெக்ஸ்ட் வர வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.